Under Section 107 of the Copyright Act, 1976, allowance is made for fair use for purposes such as criticism, comment, teaching, education, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. இயேசுவின் இரண்டாம் வருகை, கடைசி கால அடையாளங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தின் ரகசியங்கள், தானியேலின் ரகசியங்கள், இதெல்லாம் நீங்க தேடுறவங்களா இருக்கீங்களா? வெல்கம், greetings to you in the name of our Lord and Savior Jesus Christ. இந்த வீடியோவில் அதை தான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இந்த சீரீஸில் சாம்பிளாக ஜெகன் அப்படின்ற ஒருத்தர் கடைசி கால அடையாளங்கள் இது எல்லா விஷயங்களும் சேர்த்து பேசுகிறவர். அவர் உலகத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் ஆதாரத்தோடு எடுத்து வசனத்தோட ஒப்பிட்டு ஒரு வியாக்கியானம் கொடுக்குறாரு. அது நிறைய பேர் வசனத்தை எடுத்து படித்து புரிஞ்சுக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. நான் படித்து தேடி பார்த்தேன். அவர் சொல்றது முக்காவாசி பொய்யா இருக்கு. வசன வியாக்கியானமும் பொய்யா இருக்கு. உலகத்தோட ஒப்பு வச்சு பார்க்கறதும் நிறைய பொய்யா இருக்கு. அந்த பொய்கள் என்னென்னன்ட்டு இந்த சீரீஸ்ல பார்க்க போறோம். இதுல அவர் மதுரையில பண்ண ஒரு 3 நாள் கூட்டத்தின் பிரசங்கங்களை எடுத்து வச்சிருக்கேன். அதை வரிசையா போக போறோம். ஆர்டர் படி அவர் எப்படி சொல்றாரோ அதே ஆர்டர் படி என்ன வசனம் சொல்றாரோ அந்த வசனத்தை படிச்சு பார்த்து உண்மையாவே அவர் சொல்ற அர்த்தமும் வசனம் கொடுக்குற அர்த்தமும் ஒண்ணுதானான்ட்டு ஆராய்ந்து பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. பைபிளில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்கள் எப்படி 100% நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதே போல் இந்த வருஷமும் அநேக காரியங்கள் இங்கே வந்ததுக்கு இங்கே வரத்துக்குள்ளே இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நிறைய காரியங்களை கர்த்தர் நிறைவேறினதை நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் வேதத்தில் சொன்னதெல்லாம் நிறைவேறி இருக்கிறது. நாம் அதைத்தான் கொஞ்சம் வேத வசனத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இவர் தான் ஜெகன். இவருடைய கடைசி கால அடையாள பிரசங்கத்தை தான் நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அவர் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவர் இந்த கடைசி கால அடையாளம்லாம் சொல்கிறது இந்த ஊழியமாக பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 20 வருஷமாக, எனக்கு தெரிஞ்சு 20 வருஷமாக ஹெவன்லி லேடர்ஸ் மினிஸ்ட்ரிஸ் அப்படின்ற ஊழியத்து மூலமாக இவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஊழியத்தை இயேசு கொடுத்ததா நான் எங்கேயும் பைபிளில் படித்தது கிடையாது. ஆனால் இவர் கர்த்தர் சொல்லி கர்த்தர் சித்தப்படி ஊழியம் பண்ணுறேன் அப்படின்லாம் இவர் சொல்கிறாரு. இந்த ஊழியத்தை இவர் செய்யறதுக்கான இன்டென்ஷன் என்னன்னு சொல்கிறாரு, கவனிங்க. ஒரு காரியத்தை மாத்திரம் தெரிஞ்சுக்கணும். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சபை அப்டேட் ஆகணும், அவ்வளோதான். நாம் எந்த இடத்துல இருக்கிறோன்றது யாருக்கு தெரியணும்? சர்ச்சுக்கு தெரியணும். நம்ம இன்னும் நினச்சிட்டு இருக்கிறோம் இயேசு வரத்துக்கு காலம் செல்லும்னு. இன்னும் காலம் செல்லாது. இன்னும் காலம் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது. எப்போ வேணாலும் இயேசு வருவார். ஸோ இவர் சொல்கிற காரணம் நியாயமான காரணமாக தான் படுது. பட் ஆனால் இவர் சொல்கிறதுல நிறைய பொய்கள் இருந்தது. நான் கவனித்து பார்த்தேன். ஒரு தடவை பிரசங்கம் இந்த இந்த பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கும்போது சும்மா பைபிள் எடுத்து நான் கொஞ்சம் தேடி பார்த்தேன். இவர் பைபிளில் சொன்னது இவர் வேற மாதிரி இருந்தது, தப்பாக தெரிஞ்சது. சரி, நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணேன். இவர் சொல்கிறதெல்லாம் யூஸ்வலாக அப்படியே கேட்குறது தான் பழக்கம் எல்லாருக்குமே. சும்மா உட்காந்து பசங்க கேட்போம். நம்மளுக்கெல்லாம் பைபிள் வசனத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணி கரைச்சி குடிச்ச மாமேத மாதிரி அப்படியே உட்காந்து பசங்க கேட்டுன்னு இருப்போம். ஃபோனில் பார்க்குறதோ கம்ப்யூட்டரில் பார்க்குறதோ அப்படி பசங்க கேட்டுன்னு இருப்போம். கூட எடுத்து திருப்பி ஆமாவா இல்லையா அப்படிலாம் செக் பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரி நானும் பார்த்துருந்தேன். ஒரு தடவை பார்க்கும்போது பொய் ஒன்று வந்துச்சு. இது பொய்யா இருந்தால் இதுக்கு சம்மந்தமான நிறைய விஷயங்களும் பொய்யா இருக்கணும். அதனால அதை நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ண பார்த்தேன். நான் ஒரு 4 மாதம் ஸ்டடி பண்ணேன். இவரோட பிரசங்கத்தை 4 மாதம் ஸ்டடி பண்ணேன். நல்லா ஆராய்ந்து பார்க்கும்போது இவர் சொன்னதில் முக்கால்வாசி பொய் தான். இப்போ ஒரு நல்ல காரணத்துக்காக அவர் இந்த பிரசங்கத்தை ஊழியத்தை பண்ணுறதா அப்படி சொல்கிறாரு. ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ஒரு பாட்டில் ஃபுல்லாக குடிக்கிற தண்ணி உங்கள் கண்ணு முன்னாடி பியூரிஃபையர்லேருந்து பிடிச்சி கொடுக்குறேன், குடிப்பீங்களான்னு கேட்டால் குடிப்பேன்னு சொல்லுவீங்க. ஆனால் அதே தண்ணியில் ஒரே ஒரு சொட்டு சாக்கடை எடுத்து போட்டுட்டு குடிங்கன்னு சொன்னால் குடிப்பீங்களா? குடிக்க மாட்டீங்க தானே? ஏன்? உங்கள் கண்ணு முன்னாடி சாக்கடை போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியும் அது அழுக்குன்னு, அதனால உங்கள் உடம்புக்கு கெட்டதுன்னு. மற்ற பாட்டில் ஃபுல்லாக சுத்தமான தண்ணி, ஒரே ஒரு சொட்டு மட்டும் தான் சாக்கடை, குடிக்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் ஆத்மாவுக்கு போகிறதுல எவ்வளோ பொய்களை நீங்கள் உள்ளே விடுறீங்க. கண்ணை மூடின்னு குடிக்கிறீங்க. உங்கள் ஆத்மாவை பார்த்துக்கணும்ல. அந்த ஒரு நல்ல இன்டென்ஷனோட நான் இந்த சீரீஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். நீங்கள் நம்புறது நம்பாதது உங்கள் இஷ்டம். நான் சத்தியத்தை சொல்ல போகிறேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா யூ கேன் ஸ்கிப். இந்த கமெண்ட் போட்டு சண்டைக்கு வந்தீங்கன்னா நான் செய்து விட்டுருவேன். ஸோ இந்த வீடியோவில் நான் பண்ண போகிற வேலை எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு அவரே சொல்கிறாரு, கேளுங்க. உங்களுக்கு எனக்கும் பெரிய பிரச்சனை என்னன்னா, நமக்கு முன்னாடி ஒருத்தர் தப்பாக இன்டர்பிரட் பண்ண நம்ம மைண்டில் ஏறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கரெக்டாக இன்டர்பிரட் பண்ணுறதே மைண்டில் ஏறாது. ரொம்ப கஷ்டம். அதை எடுக்கணும் வெளியே. கரெக்ட்.
அதை எடுக்கிற அளவுக்கு செகண்டாக சொல்கிறவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா ஓகே, ஸ்ட்ராங்காக இருக்கணும், கன்வின்சிங்காக இருக்கணும். கன்வின்ஸாக இருக்கணும். இல்லைன்னா அந்த தப்பான விஷயம் எனக்குள்ளே வந்து இப்போ பாருங்களேன், குரங்கிலிருந்து மனிதன் வந்தானுங்கிறது எவ்வளோ ஸ்ட்ராங்காக விழுந்துருச்சு. இப்போ இதை எடுக்கவே முடியல நம்மளால். அந்த மாதிரி தான் நான் சொல்ல வரேன். ஸோ நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் எவ்வளோ கன்வின்சிங்காக இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ ட்ரை பண்ணலாம். அவர் தப்பை வெளியரங்கமாக்குறேன். ஸோ இந்த எபிசோட், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் மெனி டு கம் இஃப் இட் இஸ் காட்ஸ் வில். கார்பரேட் ஸ்ட்ரைக் எதுவும் அடிக்காமல் இருந்தாங்கன்னா ஐ வில் கண்டினியூ த்ரூ. ஒரு 15-20 எபிசோடுக்கு மேலே போகும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் தானியேல் புத்தகத்துக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்துக்கும் கனெக்ஷன் ஒன்று கொடுக்குறாரு. நிறைய கனெக்ஷன் இவர் கொடுப்பாரு. நிறைய கனெக்ஷன் பொய்யா இருக்கும், சில கனெக்ஷன் சரியாகவும் இருக்குது. இல்லைன்னு சொல்கிறது மொத்தம் பொய் சொல்லலை, சொல்கிறதுல உண்மைகள் இருக்குது. உண்மைகளை நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணல. ஸோ 2 கனெக்ஷன் கொடுக்குறாரு. இந்த கனெக்ஷன் சரியா தவறா, வசனம் அதுதான் சொல்லுதா, அப்படிதான் அந்த வசனத்தை வியாக்கியானம் பண்ணணுமான்னு பார்க்க போகிறோம். அதுதான் இவர் ஆதார வசனமாக வச்சு இந்த 3 நாள் கூட்டத்தை தொடங்கி நடத்துகிறார். தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, கடைசி காலத்தில் ஆண்டவர் சில காரியங்களை, இந்த பூமியிலே செய்ய போகிற சில காரியங்களை ஆண்டவர் தானியேலுக்கு வெளிப்படுத்துகிறார். தானியேலுக்கு வெளிப்படுத்தி விட்டு அந்த வார்த்தைகளை கர்த்தர் என்ன சொல்கிறாரு, புதை பொருளாக வைத்து அப்படிங்கிறார். புதை பொருள் அப்படின்னு சொன்னால் அதை ஆண்டவர் வந்து மூடி வைக்க சொல்கிறாரு, அதாவது புதைச்சி வைக்க சொல்கிறார். எதற்காக புதைச்சி வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அந்த ஜென்ரேஷனுக்கு பிரயோஜனப்படாது, அடுத்து வரக்கூடியதான தலைமுறைகளுக்கு அது பிரயோஜனப்படும். அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அதை புதை பொருளாக மூடி வைக்க சொல்கிறார். சரி, புதை பொருளாக மூடி வச்சதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து சொல்கிறாரு, அதை முத்திரை போடு அப்படிங்கிறார். ஏன் முத்திரை போடணும் அப்படின்னா, ஒருவேளை யாராவது அதை தோண்டி எடுத்து அந்த புஸ்தகத்தை படிக்கணும்னு நினச்சா கூட படிக்கக்கூடாது, அது மேலே ஒரு சீல் இருக்கட்டும், ஓப்பன் பண்ண முடியாத சீல் அப்படின்னு அர்த்தம். இது வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலாக பார்க்கணும். அதோட அர்த்தம் என்னென்னா, தானியேலுக்கு ஆண்டவர் அநேக சத்தியங்களை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி விட்டு அதை கர்த்தர் அதை அந்த தலைமுறைக்கு பிரயோஜனப்படாது, முடிவு காலம் மட்டும் அப்படின்னு இருக்குது. 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் முடிவு காலம் மட்டும், கடைசி காலத்துக்குரியது அப்படின்னு சொல்கிறார். கடைசி காலத்துக்குரியதான அந்த சத்தியத்தை ஒருவேளை நடுவில் யாராவது தியானித்து அதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்பினா கூட அது அவர்களுக்கு தெரியாது. காரணம், ஆண்டவர் சொல்கிறாரு, அதை என்ன பண்ணிவிடு, சீல் பண்ணிவிடு. பல நேரங்களில் தீர்க்க தரிசனங்கள் அந்தந்த காலகட்டத்தில் தான் வெளிப்படும், அது வரைக்கும் அது மறைக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலமாக இவர் என்ன சொல்கிறாருன்னா, புதை பொருளாக வைத்து புதைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. தானியேலில் எழுதப்பட்டிருக்கு, அப்படி தான் சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறார் தானியேல் கிட்ட, புதைக்க வைக்கப்பட்டுனா யாருக்கும் கிடைக்கக்கூடாது, அந்த தலைமுறைக்கு கிடையாது, வேற தலைமுறைக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா அது முத்திரை போடப்பட்டால் அவங்களால படிக்கவும் முடியாது, புரிஞ்சிக்கவும் முடியாது, ஓப்பனே பண்ண முடியாது. ஒரு புக்கை பைண்ட் பண்ணிட்டு அதில் சீல் வச்சுட்டாங்கன்னா சீலை உடைக்காமல் புக்கை ஓப்பன் பண்ண முடியாது. அதே தான் சுருளுக்கும். அப்போலாம் வேக்ஸ் சீல்ஸ் இருந்துச்சு. ஓகே, இஃப் யூ கேன் இமேஜின் இட். ஸோ அவங்களால யாரும் திறந்துருக்க முடியாது. அப்படி தான் இந்த கனெக்ஷன் கொடுக்குறாரு. அந்த தலைமுறைக்கு கிடையாது, இந்த தலைமுறைக்கு. ஏன்னா, ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, முடிவு காலம் மட்டும் இது என்னவா இருக்கும், முத்திரை போடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம், 22ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 22:10 வாசிங்க. பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாய் இருக்கிறது. சரி, இப்போ ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு யோவான் கிட்ட, இப்போ இந்த புஸ்தகத்தில் உள்ளது எல்லாத்தையும் முத்திரை போடாதன்னார். இப்போ இந்த புக்கு எப்போ சீல் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 6:1. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்போ முத்திரைகள்லாம் ஓப்பன் ஆயிருச்சு. அப்போ 6ஆம் அதிகாரத்தில் ஓப்பன் ஆயிருச்சு. அப்போ ஓப்பன் ஆன பிறகு ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனத்தை நீ என்ன செய்ய வேண்டாம், முத்திரை போட வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஏன்னா என்ன சொல்லிட்டாரு, காலம் சமீபம் ஆயிற்று. எப்போ காலம் சமீபமாச்சு அப்படின்னா, எப்போ பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ அப்பவே கடைசி காலம் ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் இவர் கொடுக்குற லிங்க். ஓகேங்களா, கன்வின்சிங்காக இருக்குது இல்லை, இது அப்படியே நம்புகிறாங்க நிறைய பேர். பட் இதில் எவ்வளோ பொய் இருக்குன்னு பார்க்கணுன்னா, நம்ம வசனத்தை போய் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். தானியேல் ஒரு சுருளுக்கு முத்திரை போடுறாரு கர்த்தர் சொல்லி.
யோவான் ஒரு சுருள் முத்திரை உடைக்கப்படுறத பார்த்து எழுதுறாரு. இது 2 விஷயம் நடக்குது. யோவான் முத்திரையை உடைக்கிறத யோவான் பார்க்குறாரு, பார்த்தது எழுதுறாரு. ஸோ தானியேல்ல என்ன சொல்லியிருக்கு? அந்த வசனம் என்ன? தானியேல் 12:4. எனக்கு தமிழ் சரியா படிக்க வராது. ஸோ நான் இங்கிலீஷ் யூஸ் பண்றேன். பட் ஐ வில் டிரான்ஸ்லேட். But you, Daniel, keep this prophecy a secret. Seal up the book until the time of the end, when many will rush here and there and knowledge will increase. Keep this prophecy a secret. Seal up the book until the time of the end. இந்த 2 விஷயத்தை தான் இந்த வீடியோவில் அவர் சொல்கிறார். கீப் த புக் ப்ராஃபஸி a secretனா புதைச்சி வச்சிரு, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இன்டென்ஷன். புதைக்கப்படணும், யாருக்கும் கிடைக்கக்கூடாது. அண்ட் முத்திரை போடணும், யாருன்னா இன்கேஸ் கிடைச்சாலும் திறந்து படிக்கக்கூடாது. அதை எடுத்துகிட்டு போய் ரெவலேஷனில் கனெக்ஷன் கொடுக்குறாரு. ரெவலேஷன் 6ஆம் அதிகாரம் 1 வசனம் அங்கே என்ன சொல்லுதுன்னா, ஆஸ் ஐ வாட்ச்ட் த lamb broke the first of the 7 seals on the scroll. தமிழில் எப்படி வருதுன்னா, முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்படின்னா 7 முத்திரை இருக்கு, அதில் 1 உடைச்சாரு. அந்த வசனத்தை இவர் ஆதாரமாக எடுத்து தானியேல்ல முத்திரை போடப்பட்டது, ரெவலேஷன் 6ஆம் அதிகாரத்தில் உடைக்கப்பட்டது, ரெண்டுமே ஒரே சுருள் அப்படின்னு கனெக்ஷன் கொடுக்குறாரு. இதில் ஒரே மாதிரி இருக்கிறது முத்திரை, சுருள் அப்படின்ற 2 வார்த்தை தான். இது 2த்துலேயும் ஒத்துமை இருக்கு. வேற எந்த ஒத்துமையுமே கிடையாது. தானியேலுக்கு சொல்லப்பட்டது ரகசியமா வைக்கணும். எங்க வைக்கணும்? பூமியில தான் வைக்கணும். பூமியில தான் அவர் எழுதினார். பூமியில ரகசியமா வைக்கணும். அண்ட் அதில் ஒரு முத்திரை போடணும். ஏன் ஒன்றுன்னு சொல்கிறேன்னா, அது நம்ம தமிழில் படித்து பார்க்கும்போது திரை அப்படின்னு இருக்கு, சிங்குலரில் இருக்கு. தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஒரே ஒரு முத்திரை, ஒருமையில் இருக்கு, அதனால ஒரு முத்திரை. யா ரெவலேஷனில் 6ஆம் அதிகாரத்தில் அந்த சுருளுடைய முதல் முத்திரை உடைக்கப்படுது. முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். ஓகே, அந்த சுருளை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னா வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 வசனம் படிக்கணும். அங்க என்ன சொல்லியிருக்குன்னா, then I saw a scroll in the right hand of the one who was sitting on the throne. இந்த சுருள் எங்க இருக்கு? சிம்மாசனத்து மேல உட்கார்ந்து இருக்கவர் கையில, வலது கையில ஒரு சுருளை பார்த்தேன், கண்டேன் அப்படின்ட்டு யோவான் எழுதுறாரு. எங்க இருக்கு? இது ஹெவன்ல இருக்கு. தானியேல் எழுதுனது எங்க புதைச்சு வைக்கப்பட்டது? பூமியில. ரெண்டும் வேற. So there was writing on the inside and the outside of the scroll and it was sealed with 7 seals. அந்த சுருளுக்கு சுருள் உள்புறமாகவும் வெளிப்புறமாகவும் எழுதப்பட்டிருந்தது. 2 பக்கமும் எழுதப்பட்டிருந்தது. ஃப்ரண்ட் அண்ட் பேக், நம்ம யூஸ்வலாக எழுதுவோம்ல, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த மாதிரி எழுதப்பட்டது. அந்த காலத்தில், தானியேல் வாழ்ந்த காலத்துலலாம் சுருளை ஒரு பக்கமாக எழுதுவாங்க, இன்னொரு பக்கத்தை சுருட்டுறதுக்கு வச்சுப்பாங்க. அடிப்பகுதியாக இருக்கும். இப்படியே பிரித்து படிச்சுட்டு 2 பக்கமும் சுருட்டி வச்சுருவாங்க. அது கீழே படுறதுனால எழுதி வச்சிருந்தா அழிஞ்சிரும். அதனால ஒரு பக்கம் மட்டும், உள்புறம் மட்டும்தான் எழுதுவாங்க, வெளிப்புறம் எழுத மாட்டாங்க சுருளில். இந்த சுருள் 2 பக்கமும் எழுதப்பட்டிருக்கு. ஹெவனில் இருக்கு. சிம்மாசனத்து மேலே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, இயேசு தான். ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் கையில், வலது கையில் இருக்கு. அதில் 7 முத்திரைகள் போடப்பட்டிருக்கு. தானியேலை கர்த்தர் ஒரு முத்திரை போட சொல்றாரு. முத்திரை போடு அப்படின்னு தான் சொல்றாரு, முத்திரைகள் போட சொல்ல. ஸோ இது கீழே இருக்கு, அது மேலே இருக்கு. நீங்க ஒரு முத்திரை, அதில் 7 முத்திரை. இதில் உள்புறம் வெளிப்புறம் எழுதுனாங்களான்னு எனக்கு தெரியாது, அது சொல்லப்படல தானியேல்ல. அதனால நம்ம டீட்டெயிலாக எடுத்துக்க வேண்டாம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ரெவலேஷன் 5ஆம் அதிகாரத்தில் அந்த சுருளை பற்றி இன்னும் கொஞ்சம் விஷயம் 4ஆவது வசனம் 5ஆம் வசனத்தில் இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 4-5 படிச்சோம்னா, யோவான் பேசுறாரு. Then I began to weep bitterly because no one was found worthy to open the scroll and read it. அந்த சுருளை யாராலையும் திறந்து படிக்க முடியல, யாருக்குமே தகுதி இல்லை திறந்து படிக்க. அவர் கையில் இருக்க சுருளை, சிம்மாசனத்து மேலே உட்காந்துருக்கவரோட கையில் ஒரு சுருள் இருக்கு, அதை திறந்து படிக்க யாருக்குமே தகுதி இல்லைன்ட்டு அழுவுறாரு யோவான். ஏன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், திறந்தாதான் படிக்க முடியும், அப்போதான் தெரியும். அதனால அழுவுறாரு. அப்போ அங்கே 24 மூப்பரில் ஒருத்தர் சொல்றாரு, பட் ஒன் ஆஃப் த 24 elders said to me, stop weeping, look, the lion of the tribe of Judah, the heir to David's throne, has won the victory. He is worthy to open the scroll and
இட்ஸ் 7 seals. 7 முத்திரைகளை உடைச்சி அந்த சுருளை திறக்கிறதுக்கு ஒரே ஒருத்தருக்கு தான் தகுதி இருக்கு. அவரு இயேசு கிறிஸ்து, யுத ராஜசிங்கம். 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல அவர் ஜெகன் சொன்ன மாதிரி முதல் வசனத்துல முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். ஒண்ணுதான் உடைக்கப்பட்டுச்சு. 7 முத்திரை போட்டு இருந்துச்சுன்னா 7 முத்திரையும் உடைச்ச பிறகுதான் சுருளை ஓபன் பண்ண முடியும். 7 முத்திரையும் உடைச்சாதான் சுருளை ஓபன் பண்ண முடியும். ஒரு முத்திரை உடைச்சா ஓபன் பண்ணி படிக்க முடியாது. படிக்கணும்னா அது 7 முத்திரை உடைச்சு தான் படிக்கணும். 7 முத்திரையும் ரெவலேஷன்ல உடைக்கப்படுது. 7வது முத்திரை 8ஆம் அதிகாரம் முதல் அதிகாரத்துல தான் உடைக்கப்படுது. 6ஆம் அதிகாரம் கடைசி 12ல இருந்து 17 வரைக்கும் படிச்சீங்கன்னா 6வது முத்திரை உடைக்கப்படும். 6வது முத்திரை உடைத்த உடனே நாம எடுத்துக்கொள்ளப்படுறோம். 7ஆம் அதிகாரம் நம்ம ஹெவன்ல இருக்கோம். 8ஆம் அதிகாரம் முதல் வசனம் 7ஆம் முத்திரை உடைக்கப்படுது. அதுக்கப்புறமா ட்ரிபுலேஷன் ஆரம்பிக்குது. இப்போ 7வது முத்திரை உடைச்ச பிறகுதான் சுருள் திறக்க முடியும். சுருளை திறக்க முடியும். அப்பதான் அதுல இருக்கிறது நம்மளுக்கு புரியும். அப்படின்னா நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் நடக்கும். இவரு தானியேல்ல மூடந்து இங்க 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே திறந்தாச்சு அப்படின்னு சொல்றாரு. 7 முத்திரை உடைச்சாதான் சுருளை திறக்க முடியும். இல்லாட்டி சுருளை படிக்க முடியாது. 7 முத்திரை லாக், 7 பூட்டு இருக்குன்னு அர்த்தம். 7 பூட்டு திறந்தாதான் கதவை திறக்க முடியும். திறந்தாதான் உள்ள இருக்கிறத படிக்க முடியும். அந்த ரெவலேஷன் முழு புத்தகத்திலுமே அந்த சுருள்ல என்ன இருந்ததுன்னு எதுவுமே எழுதப்படல. சுருளை யாரும் படிச்சு காட்டல. இயேசுவால மட்டும் தான் படிக்க முடியும். ஆனா அதுல என்ன எழுதி இருந்ததுன்னு சொல்லப்படல. சிலர் வியாகரணம் பண்ணுவாங்க. முதல் முத்திரை உடைச்சவனே முதல்ல விஷயம் அதுல எழுதப்பட்டது செய்யப்படும். அப்படிலாம் கிடையாது. முத்திரையை உடைச்சவனே படிக்க முடியாது. முத்திரையை உடைச்சா திறக்க முடியும். திறந்த பிறகுதான் படிக்க முடியும். நான் ரொம்ப டீட்டெயிலா விளக்கம் கொடுக்குறேன். ஏன்னா இவர் சொன்னது பொய்ன்னு நிரூபிக்கணும்ல. கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஸோ அதுக்கும் ரெவலேஷனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அண்ட் அது இவர் சொல்றது கவனிச்சு பார்த்தீங்கன்னா புதைப்பொருளாக வைக்கணும் அண்ட் முத்திரை போட்டு வைக்கணும். அப்படின்னா யாருக்கும் கிடைக்கக்கூடாது, கிடைச்சாலும் படிக்கக்கூடாது. இவர் சொல்றது புதைப்பொருளாக வைத்து அப்படிங்கிறார். புதைப்பொருள் அப்படின்னு சொன்னால் அதை ஆண்டவர் மூடி வைக்க சொல்கிறாரு, அதாவது புதைச்சி வைக்க சொல்கிறார். எதற்காக புதைச்சி வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அந்த ஜென்ரேஷனுக்கு பிரயோஜனப்படாது, அடுத்து வரக்கூடியதான தலைமுறைகளுக்கு அது பிரயோஜனப்படும். அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அதை புதைப்பொருளாக மூடி வைக்க சொல்கிறார். சரி, புதைப்பொருளாக மூடி வச்சதை என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து சொல்கிறாரு, அதை முத்திரை போடு அப்படிங்கிறார். ஏன் முத்திரை போடணும் அப்படின்னா, ஒருவேளை யாராவது அதை தோண்டி எடுத்து அந்த புஸ்தகத்தை படிக்கணும்னு நினச்சா கூட படிக்கக்கூடாது. அது மேலே ஒரு சீல் இருக்கட்டும், ஓப்பன் பண்ண முடியாத சீல் அப்படின்னு அர்த்தம். கடைசி காலத்துக்குரியதான அந்த சத்தியத்தை ஒருவேளை நடுவில் யாராவது தியானித்து அதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்பினா கூட அது அவர்களுக்கு தெரியாது. காரணம், ஆண்டவர் சொல்கிறாரு, அதை என்ன பண்ணிவிடு, சீல் பண்ணிவிடு. ஆல்ரைட், கிடைக்கவும் கூடாது, கிடைச்சாலும் படிக்கவும் கூடாது, படித்தாலும் புரியக்கூடாது. அதுக்கு தான் முத்திரை. ஆனால் இது யோவான் எழுதுகிற வெளிப்படுத்தின விசேஷத்தில் தான் முத்திரை உடைக்கப்படுது. ஏன் இது எப்போ நடக்குதுன்னா, முதல் நூற்றாண்டு முடிவில், கிபி முதல் நூற்றாண்டு முடிவில். தானியேல் எழுதுந்து 5ஆம் நூற்றாண்டு கிமு 5ஆம் நூற்றாண்டு அந்த நேரத்தில் எழுதுறாரு. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி 3ஆம் நூற்றாண்டில் அலெக்சாண்டர்னு ஒருத்தர் ஆட்சி செய்கிறாரு. இயேசு பிறக்க முன்னாடி தானியேலுக்கு மறைஞ்சி ஒரு 2 நூற்றாண்டு கழிச்சு அலெக்சாண்டர்னு ஒருத்தர் ஆட்சி செய்கிறாரு. அலெக்சாண்டர் காலத்தில் ஒரு பரிசேயன் ஒருத்தன் இந்த சுருளை திறந்து படித்து இதில் அலெக்சாண்டர் பற்றி குறிப்பு இருக்குன்னு அலெக்சாண்டர் கிட்ட படித்து காட்டினானா. ஜுத்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிசேயன் இந்த சுருளை திறந்து, புதைக்கப்பட்டு முத்திரை போடப்பட்ட சுருளை திறந்து அலெக்சாண்டர் கிட்ட படித்து காட்டினா, இது பாரு உன்னை பற்றி இங்கே சொல்லியிருக்கு, பைபிளில் இருக்குது அப்படின்னு சொன்னானா. அதனால அலெக்சாண்டர் யூதர்களோட சமாதானமாக போனாங்கண்ணா. இப்படின்ட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு இருக்குது. இது யார் சொல்கிறாருன்னு கேளுங்க. இந்த ரெக்கார்டை சுருள் முத்திரை போடப்பட்டிருக்கு யோவான் காலம் வரைக்கும். இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி அலெக்சாண்டர் வாழ்ந்து செத்து போயாச்சு. அலெக்சாண்டர் காலத்தில் அந்த சுருளை எடுத்து அதை
தொறந்து முத்திரை போடப்பட்டது, புதைச்சி வச்சதை எடுத்து தொறந்து வியாக்கியானம் பண்ணி அதை அலெக்சாண்டர் கிட்ட படிச்சு காட்டுறாங்களாம். அது சரியான ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு. கவனிங்க யாருன்னு. இதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா 3வது வசனத்துல, பராக்கிரமம் உள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டப்படி செய்வான். அவன் எழும்பின பின்பு அவனை ராஜ்யம் உடைந்து போய் 4 திசைகளுக்கு பகுக்கப்படும். இப்போ ஈஸியாக நம்ம இதுக்கு வந்துடுவோம். எங்கே வந்துடுவோம் அப்படின்னா, போன எபிசோடில் நம்ம தெளிவாக ஜனங்களுக்கு இதை விளக்கி கொடுத்துருக்குறோம். ஆமாம், அலெக்சாண்டரை பற்றி பேசுகிறோம். க்ளீனாக நீட்டாக இருக்குது தெளிவாக இந்த அலெக்சாண்டர் பிரபலமாய் ஆண்டு. இதில் நம்ம போன ஒரு இதில் ஒரு சின்ன விஷயம் இவங்களுக்கு சொல்ல நம்ம இது விட்டுட்டோம். நம்ம அதை ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஒன்று இருக்குது. என்னென்னா, இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தினுடைய 1வது ராஜாவாகிய அலெக்சாண்டர் இந்த எருசலேம் மேலே அவருக்கு இருந்ததான ஒரு பற்று, ஒரு இன்னும் சொல்ல போனால் ஒரு சாஃப்ட் கார்னர். என்ன காரணம் அப்படின்னும் போது, அங்கே இருந்த பிரதான ஆசாரியன் இவர் அங்கே போகும்போது ஜுத்வா அப்படின்றவரை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ஜுத்வா அலெக்சாண்டரை பற்றி அலெக்சாண்டர்கிட்டே சொல்கிறாரு, இப்போ உன்னை பற்றி இங்கே பைபிள் எப்படி போட்டிருக்கு, அந்த ஸ்க்ரோல்ஸ் எடுத்து காமிக்கிறாரு. தெளிவாக சொல்கிறாரு. இல்லை, இன்னொரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எனக்கு சரியான ஆத்தன்டிகேஷன் கிடையாது, ஆனால் நான் கேட்டிருக்கேன், ஒரு ஹிஸ்டாரிக்கன் ஒருத்தர் மூலமா கேட்டிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனை வெள்ளாட்டு கடான்னு சொல்லும் பைபிள். யார்? அலெக்சாண்டர் வெள்ளாட்டு கடான்னு சொன்னோம். அலெக்சாண்டருக்கு ஒரு பேர் உண்டு, வெள்ளாட்டு கடான்னு. அவங்க ஊரில் கிரீக் மித்தாலஜியில் அவனுக்கு வெள்ளாட்டு கடான்னு ஒரு பேர் உண்டான். அதைத்தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டியிருக்கிறார். ஓகே, அதில் தான் அலெக்சாண்டர் விழுந்திருக்கிறார். ஸோ அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி, ஏன்னா பைபிள் அவன் இருக்கும், தரையில் காற்பராமல் வெள்ளாட்டு கடா ஒன்று தாண்டி. நான் ஜோசஃபஸ்ன்னு ஒரு ஹிஸ்டாரியன் புக் எழுதுறாரு. அலெக்சாண்டர் இந்த ப்ரீஸ்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ரீஸ்ட் மாதிரி ஒருத்தர் வருவான்னு கனவை கண்டாருன்னு சொல்லி போட்டிருக்கு. மாசிடோனியாவில் புறப்படும் போதே, 22 வயசில் புறப்படும் போதே, இன்னும் சொல்ல போனால் அவனுக்கு அந்த தைரியம் வந்ததே அந்த கனவுனால தான். கரெக்ட், அது அப்படி கன்ஃபர்மேஷன் கரெக்டாக வருது. இவன் முடிக்க போகிறான், இப்போ எருசலேமுக்கு வரான், வந்தால் அங்கே அவர் நிற்கிறார் ஜுத்வா, அதே கலர் ட்ரெஸ் அப்படியே அவருக்கு முன்னாடி போய் முழங்கால் படிட்டுட்டாங்க. தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. கத்த சித்தம் நான் தேடினேன், எனக்கு ஒன்று கிடைச்சிது, அதனால நான் ஷேர் பண்ணுறேன். அவர் சொன்னதை அவரே பொய் ஆக்கிட்டாரு, அவரே ஆதாரம் கொடுத்து. ஸோ நம்ம இன்னொரு ஒரு ஆதாரம் பார்ப்போம். இயேசு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அது முத்திரை போட்டுப்பட்டு புதைக்கப்பட்டிருந்துச்சா யோவான் எழுதுகிற வரைக்கும், யோவான் பார்க்குற வரைக்கும் அப்படின்னா, இயேசு மத்தேயு 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறாரு. அவர் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்ட்டு பேதுரு கேட்குறாருன்னு நினைக்கிறேன். ஒரு சீஷர்களுக்கு கேட்குறாரு இயேசு கிட்ட. இயேசு அடிக்கி சொல்லிட்டே வர்றாரு, நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. 14 வரைக்கும் கொடுக்குறாரு. 15ஆம் வசனத்துல, மேலும் பாழாக்கிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். படிக்கிறவன் யோசிச்சு பாரு, தானியேல் சொல்லியிருக்கான்ல அப்படின்னா, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன்னா அதை படிச்சிருக்கிறவன் எல்லாம் யோசிங்க, இந்த மாதிரி தானியேல் எழுதி வச்சான்ல, அது நடக்கும் அப்படின்னு இயேசு சொல்றாரு. அப்படின்னா இயேசு காலத்துல தானியேலோட புத்தகம் ஓப்பனா இருந்திருக்கு, புதைக்கப்படல, முத்திரை போடப்படல அந்த காலத்துக்கே. அப்ப சபை கூட உருவாகல, சபை அப்போஸ்தலர்ல தான் உருவாகுது. இது இயேசு இறக்கிறதுக்கு முன்னாடி. இயேசு மரித்து 40 நாள் கழிச்சு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் தான் பெந்தைக்கோஸ்தே நாள், சபை பிறக்கிறது. பேதுரு பிரசங்கம் பண்ற நாள், ஆவியானவர் இறங்கின நாள். இது இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடி. அப்பயே சுருள் ஓப்பனா இருக்கு, முத்திரை உடைக்கப்பட்டிருக்கு, எல்லார்கிட்டயும் இருந்தது. அதனால வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, அதனால எழுதி வச்சிருக்க தானியேல் புத்தகம். இயேசு சொல்றாரு, இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த புத்தகம் ஓப்பன் ஆயிருந்துச்சுன்னு ஜெகன்ற வர்த்தர் சொல்றாரு. அலெக்சாண்டர் கதைய. இயேசு பிறக்க 300 வருஷத்துக்கு முன்னாடி அலெக்சாண்டர் வாழ்ந்தான். கிமு 3ஆம் நூற்றாண்டு. இயேசு கிமு கடைசியில பிறக்கிறாரு. தானியேல் கிமு 5ஆம் நூற்றாண்டுல வாழறாரு. அலெக்சாண்டர் காலத்துல முத்திரை உடைக்கப்பட்டு புதைக்கப்பட்ட சுருள் எடுத்து ஒரு பரிசேயன் அதை படிச்சு அலெக்சாண்டர் கிட்ட காட்டினான்ட்டு ஆதாரத்தோட நம்ம ஜெகன் சொல்றாரு. இது போதாதா? அப்போ இவர் சொல்ற கனெக்ஷன் போய் தானே. தானியேல்ல மூடப்பட்டது ரெவலேஷன் 6:1 தான் திறக்கப்பட்டுச்சு அப்படின்னா பொய் இல்லை. ரெண்டும் வேற வேற சுருள். To start in the first place, both are completely different scrolls, and ஒன்னுத்துல ஒரு முத்திரை போடப்பட்டிருக்கு, ஒன்னுத்துல 7 முத்திரை போடப்பட்டிருக்கு.
completely different scrolls. One is written inside and outside, and that one is in the hands of the king on the throne. Unnanu, it was buried underground. Logically, அந்த வசனத்தின் படி it should have been buried underground. அதில் இன்சைடு அவுட் சைடு எழுதப்பட்டுச்சான்னு கூட தெரியாது. ரெண்டுமே வேற வேற முத்திரை, ரெண்டுத்தையும் ஒரு கனெக்ஷன் கொடுத்து இவர் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பமே பொய்யை வச்சு ஆரம்பிக்கிறதுனால இதுக்கு மேலே இவர் கற்ற ஒவ்வொரு படியுமே பொய்யா இருக்கு. அதை தொடர்ந்து வர எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இவர் பொய் தான் சொல்கிறாரு, எல்லாமே பொய் சொல்கிறாருன்னு சொல்லலை, ஏகப்பட்ட பொய் சொல்கிறாரு இவர். ஒரு சில உண்மை அங்கங்கே. இப்போ இந்த ஒரு பாட்டில் ஃபுல்லாக பொய் இருக்குது, ஒரு சாக்கடை இருக்குது, ஒரு சொட்டு பியூர் ட்ரிங்கிங் வாட்டர் போடுற மாதிரி தான் இவர் பிரசங்கம் இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் படிப்படியாக பார்ப்போம். ஸோ இவர் வந்து நிறைய பேர்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. இந்த பிரசங்கத்தில் நிறைய பேருக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. வியாக்கியானம் பண்ணுறவங்க, ஊழியம் பண்ணுறவங்க, சபை விசுவாசிகள், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், வர்ஷிப் லீடர்ஸ் எல்லாருக்குமே அட்வைஸ் கொடுக்குறாரு. அதில் ஒரு 2 அட்வைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த அட்வைஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கான்னு பாருங்கள். ஆனால் இவருக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும் இந்த 2 அட்வைஸ். இந்த 2 அட்வைஸ் நான் அவருக்கு ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன் இந்த வீடியோ மூலமாக. நான் எப்பவும் ஒரு காரியத்தை வேதாகமத்திலிருந்து கற்று வச்சிருக்கிறேன். எனக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை மறைத்தால் அது மறைத்தது தான். அதை ஆராய்ச்சி பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட வேற ஒன்று படிக்க போயிடலாம். ரகசியங்களை தேடி தொலைஞ்சு போக வேண்டாம். தெரியாததுன்னா விட்டுற வேண்டியது தான். சும்மா ஏதோ ஒன்று கனெக்ஷன் கொடுத்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு புதுசாக ஒன்று பிரசங்க வேணா பண்ணுமேன்றது இல்லாத ஒன்றத்தில் எடுத்து கலக்கி இந்த மாதிரிலாம் சொல்ல வேண்டாம். தெரியலன்னா விட்டுட்டு போயிடலாம். தெரிஞ்ச வரைக்கும் உண்மையாரு, ஒப்புவிக்கப்பட்டவைகளுக்கு உண்மையாரு, அதுக்கு தான் நியாயம் தீர்க்கப்படுவாய். தெரியாதுல வாயை விட்டு சிலர் காரியத்தை ஆண்டவர் மறைவாக வச்சுட்டாருன்னா அது மறைவாக தான் இருக்கணும். அதுக்கு தான் அதை மறைவாக வச்சிருக்கிறார். நோவா காலத்தில் ஜலப்பிரளயம் வர்றத டேட் சொன்ன ஆண்டவர் அவர் வர டேட்டை சொல்லலை. ஆனால் அவர் வரப்போறான்னு ஒருத்தன் சொல்லி சம்பாரிச்சுன்னு இருக்கான். அதுதான் முழு நேர ஊழிய வியாபாரமாக ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அவர் எப்போ வருவாருன்னு யாருக்கும் தெரியாது. இது இவர் சொல்றாரு, அவர் சொல்லவே இல்லைன்னு சொல்றாரு. ஆனா ஒருத்தர் அவர் வரப்போற இதோ வராரு, பூச்சாண்டி வரான் அப்படின்னு. அப்ப நமக்கு தெரிஞ்சுக்கணும் அது அவர் சொல்ல. பொய் சொல்றத பத்தி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. இவர் சொல்ற பொய்களுக்கு நான் அவருக்கு அந்த அட்வைஸ் திருப்பி கொடுக்க ஆசைப்படுறேன். தெரியாத விஷயத்த தெரியலன்னு சொல்றதுல ஒன்றும் தப்பே கிடையாது. நிறைய பேருக்கு இதில் என்ன பிரச்சனைனா, யாராவது ஏதாவது கேட்டுட்டாங்கன்னா எனக்கு தெரியலன்னு சொன்னால் ஏதோ அவமானமாக போயிருமே. ஒரு அவமானம் இல்லை. உலகத்தில் எல்லாம் தெரிஞ்சவன் ஒருத்தனும் இல்லை. அதனால் எல்லாம் தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான். அதனால் நம்ம தெரியலன்னு சொல்கிறதுல என்ன செய்யணும்? சந்தோஷமாக சொல்லிடணும் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பிரச்சனை ஓவர் ஆகிடும். நம்ம எதையாவது பொய்யை சொல்லிட்டோம்னா அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். அது அதை விட கஷ்டம். பொய் சொல்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதை விட கஷ்டம் பொய்யை மெயின்டைன் பண்ணுறது. புரியுதா உங்களுக்கு? பென்ஸ் கார் வாங்குற மாதிரி. அது பென்ஸ் கார் வாங்குறது கஷ்டம், அதை விட பெரிய கஷ்டம் அதை மெயின்டைன் பண்ணுறது. அந்த மாதிரி தான் பொய்யும். அந்த மாதிரி தான் இந்த 3 நாள் கூட்ட பிரசங்கங்களில் படிப்படியாக இவர் பொய்யை மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காரு. எந்த கேள்விக்கும் பதில் கொடுக்க மாட்டார். இவருடைய சேனலில், இவர் வீடியோஸில் கமெண்ட் கூட பண்ணக்கூடாது. யாரும் கமெண்ட் பண்ண முடியாது. ஃபோன் பண்ணி டவுட் கேட்டால் பதில் கொடுக்க மாட்டார். இவர் பேசவே மாட்டார். வேறு யார் வேணால் பேசுவாங்க, இவர் பேசவே மாட்டார். இந்த மாதிரி சொல்லியிருக்குதே, நீங்கள் சொல்கிறது வேறு மாதிரி, உங்களுக்கு விருப்பம் வந்தால் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி போங்க. பொய் சொல்லிட்டு மறைச்சி சுற்றி ஓடுவாங்க. பொய் சொல்கிறவங்களுக்கு ஒரு நிலையாக நிற்கவும் மாட்டாங்க. கேள்விக்கு பதில் கிடைக்காது. இந்த பிரசங்கத்தில் டவுட் வந்துச்சுன்னா யார்கிட்ட கேட்பீங்க? உங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்பீங்க. யார் பிரசங்கம் பண்ணாங்களோ அவங்ககிட்ட தானே கேட்கணும். இப்போ நான் எதுவும் போடுறேன் இந்த வீடியோ, உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே தானே கமெண்ட் பண்ணணும். நான் தான் அதுக்கு பதில் கொடுக்கணும், வேற எவனும் கொடுக்கக்கூடாது. உண்மை சொல்கிறவங்க நிற்பாங்க, பொய் சொல்கிறவங்க சுற்றி ஓடிட்டே இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எபிசோட். தட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா கமெண்ட்டையும் படிப்பேன். உங்கள் கமெண்ட்டுக்கு பதில் தேவை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கமெண்ட் பதில் கொடுப்பேன். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு சப்ஸ்கிரைப், மேலே இருக்க லிங்க்கில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். கீழே இருக்க லிங்க்கில் மற்ற வீடியோஸ் போய் பார்க்கலாம். May the Lord God give you more understanding on the signs of time. In Jesus' name, amen. Take care.